கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஒத்தமை நற்செய்திகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசு இறைமகன் என்று எடுத்துரைத்தாலும் அதற்கான ஆதாரங்கள் எதையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் சற்று வித்தியாசமானவர். யூதர் அல்லாத பிற இனத்தவர் மத்தியில், மிகவும் குறிப்பாக கிரேக்கர்கள் மத்தியில் இந்த கிறிஸ்தவம் பரவிக்கொண்டிருந்த நேரம் அது. இறைமகன் இயேசு என்று வெளிப்படுத்துகின்ற அறிவுபூர்வமான சான்றுகளை யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கின்றார். எனவேதான் சான்று, சாட்சியம் என்கின்ற வார்த்தைகள் அவருடைய நற்செய்தியிலே பரவி கிடக்கின்றன. யோவான் 1:7, 3:28, 5:32 மற்றும் 36, 19:35 இந்த 5 வசனங்களையும் தொடக்க நூல் தொடக்க பகுதியில் இருக்கின்ற அந்த பின்னணியில் நாம் வாசிக்க வேண்டும். கடவுள் இந்த உலகை தன்னுடைய வார்த்தையால் படைக்கின்றார். அந்த வார்த்தை இந்த பூமிக்கும் இந்த பூமியில் உள்ள யாவற்றிற்கும் வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. ஒளியை கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வார்த்தையே இறைமகன் இயேசு என்பது யோவானினுடைய வாதம். 3 காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1, இயேசு தொடக்கத்திலிருந்தே இருக்கின்றார். யோவான் 8:58 இயேசு யூதர்களை பார்த்து ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். யோவான் 10:30 நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். இந்த வசனங்கள் இயேசு தொடக்க முதல் இருந்து வருகின்றார் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றன. 2வது, இயேசு வாழ்வு தருபவர். நற்செய்தி முழுவதும் பரவி கிடக்கின்ற மற்றொரு சிந்தனை, இயேசு வாழ்வு தருகின்றவராக இருக்கின்றார். யோவான் 5:26 தந்தை வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல என்னையும் அந்த வாழ்வின் ஊற்றாக இருக்கச் செய்துள்ளார். யோவான் 6:48 நானே வாழ்வு தரும் உணவாக இருக்கின்றேன். யோவான் 10:10 மனிதர்களாகிய நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் என்று குறிப்பிடுகின்றார். 3வதாக, இயேசு ஒளியாக இருக்கின்றார். யோவான் 8:12, 12:46 இந்த வசனங்களிலே இயேசு ஒளியாக இருக்கின்றேன் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். இயேசு தரும் வாழ்வை, அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு வாழ அவரோடு இணைந்து பயணிப்போம். ஜெபம். இறைவா, உமோடு இணைந்து வாழ்வதில்தான் என்னுடைய வாழ்வு ஒளியை கொண்டு நிறைந்திருக்கின்றது என்பதை அறிந்து வாழ வரம் தாரும். ஆமென்.